ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகம் அனைவருக்கும் சமமானது. ஆனா அதுவே நீதின்னு வந்துட்டா பணக்காரனுக்கு ஒரு மாதிரியும் ஏழைக்கு ஒரு மாதிரியும் இருக்கிறதா இன்னும் இங்க முரண்பாடுகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுவே சமீப காலங்கள்ல ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் போது அதை சோசியல் மீடியா வந்து கொண்டு செல்லும் விதமாக இருக்கட்டும், அதை மற்ற ஊடகங்கள் வந்து கையாளுற விதமாக இருக்கட்டும், இல்ல அந்த பப்ளிக் வந்து அதை அட்ரஸ் பண்ற விதமாக இருக்கட்டும், அது வந்து தனியா டிஃப்ரெண்டா இருக்கும். அதுவே ஒரு ஆணுக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிற விஷயம் 10 பேர் கூட தெரியாம போயிடும். ஆனா ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய சாவு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நீதி தான் எதிர்பார்க்க வேண்டிய நீதி தன்னுடைய மரணத்துக்கு பின்னாடியாவது கிடைக்கணும். அது வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி நியூஸா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் உலகத்துக்குமே இது தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற விதத்துல எல்லா ஏற்பாடுகளையும் பக்காவா ப்ரீ பிளான் பண்ணி செஞ்சுட்டு தன்னுடைய முடிவை தானே தேடி இருக்கிறார் அத்துல் சுபாஷ். யார் இந்த அத்துல் சுபாஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகார பூர்வீகமாக கொண்டவர். பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா, ஏஐ டெக்னாலஜி படிச்சு ஒரு பெரிய போஸ்டிங்ல ஒரு பெரிய கம்பெனில இருக்காரு. மாச லட்சக்கணக்கில் சம்பாத்தியம், நல்ல வருமானம். சோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் என்ன பண்றாரு அப்படின்னா, மேட்ரிமோனில வந்து திருமணத்திற்காக வரன் பாக்குறாங்க. வரன் பார்த்த உடனே பெங்களூர்லயே ஒர்க் பண்ற பீகார பூர்வீகமா கொண்ட நிகிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து மேட்ரிமோனி ப்ரொஃபைல்ல வர்றாங்க. வீட்ல ஃபேமிலில பாக்குறாங்க. இவருக்கும் பிடிச்சிருக்கு. 2019ல கல்யாணம் பண்றாங்க. அதன் பிறகு 2021ல இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஆண் குழந்தை பிறந்த கொஞ்சம் சில மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, நிகிதா அவங்களுடைய சண்டைகள் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது குழந்தை பிறந்த பிறகுதான் சண்டையா அப்படின்னு நினைக்காதீங்க. திருமணமான நாட்கள்ல இருந்தே நிகிதா ஃபேமிலி சைடு வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமா ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நிகிதாவுடைய தம்பி வேலை இல்லாம இருந்திருக்கிறாரு. அதனால அவருக்கு வந்து செலவுக்கு பணம் வேணும். அவருடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு, அத்தூல வந்து ஏடிஎம் மிஷின் மாரி தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. எப்பல்லாம் பணம் கேட்கிறாரோ அப்பல்லாம் குடுக்கணும். தம்பிக்கு குடுப்பாங்களா? அம்மா, அப்பா யாரு? நிகிதாவுடைய அம்மா, அப்பா அவங்களுடைய செலவுக்கு, அது இல்லாம நிகிதாவுக்கு வந்து ஒரு மாமா இருக்காங்களாம். அவருக்கும் வந்து போக வர இருக்கக்கூடிய செலவுக்கு எல்லாத்துக்குமே அத்துல் சுபாஷ் தான் வந்து காசு குடுக்கணும். சரி மனைவி, மனைவியோட ரிலேட்டிவ் நமக்கும் ரிலேட்டிவ் மாரி தானே அப்படிங்கிறதுனால, கேட்கிறப்பல்லாம் பணம் குடுத்திருக்காரு லட்சக்கணக்குல அத்துல் சுபாஷ். எந்த அளவுக்கு குடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாமனாரும், மாமியாரும் அவங்க பேர்ல வீடு வாங்கி பீகார்ல செட்டில் ஆகுறதுக்கு மருமகன் காசு குடுத்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து பணத்தை வாரி இறைத்து இருக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அவர்கிட்டயே வந்து ஒரு ட்ரையான ஒரு சிச்சுவேஷன் வந்து உருவாகுது. இதுக்கு மேலேயும் பணம் குடுத்து நான் என்ன பண்ண போறேன்? பணம் மட்டும் தான் நம்மகிட்ட வாங்குறானுங்க. அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து அவருக்கு ஏற்படுறப்ப, நோ சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு மேல என்னால பணம் குடுத்து உதவ முடியாது. உன் தம்பிய வேணா வேலைக்கு போ சொல்லு. உங்க ஃபேமிலி ஆட்கள வந்து அவங்கள வந்து அவங்களே டேக் கேர் பண்ணிக்க சொல்லு. அப்படிங்கிற மாரி ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இது சின்னதா ஸ்டார்ட் ஆன அந்த போரி வந்து ஒரு கட்டத்துக்கு மேல குழந்தைய தூக்கிட்டு பீகார் சொந்த ஊருக்கே போயிடுறாங்க. ஆக்சுவலா நிக்கிதாவும் பெங்களூர்ல தான் ஒர்க் பண்றாங்க. சரிங்களா? அந்த ஒரு ரீசனுக்காக தான் சரி பீகார் பூர்வீகமா இருந்தாலும் பெங்களூர்ல தானே ஒர்க் பண்றாங்க. சோ லைஃப் வந்து செட்டில் ஆகும். கரெக்ட்டா செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த திருமண பந்தத்துல இணைஞ்சாங்க. சோ நிக்கிதா வேலைய ரிசைன் பண்ணிட்டு பீகார்ல அம்மா, அப்பா வீட்ல போய் உட்கார்ந்துகிட்டாங்க. உட்கார்ந்ததுக்கு பிறகு அங்க வந்து கோர்ட்ல வந்து விவாகரத்து வழக்கு வந்து தொடர்றாங்க. விவாகரத்து வழக்கு தொடர்ந்ததுக்கு பிறகு இங்க இருந்து அத்துல் சுபாஷ் வந்து ஒவ்வொரு டைமும் மாசத்துக்கு 2 தடவ இங்க கர்நாடகால இருந்து பீகாருக்கு டிராவல் பண்ணியிருக்கிறாரு. எதுக்கு? இந்த டைவர்ஸ் கேஸ வந்து வழக்கு விசாரணைக்காகவும் அப்பீல் ஆகணும்ல, ஆஜராகணும்ல அதுக்காக போயிட்டு இருக்கிறாரு. டைவர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறப்பவே ஒவ்வொரு கேஸா குடுக்குறாங்க. அதுல என்னென்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வரதட்சணை கொடுமை. பயங்கரமா வந்து வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினாருன்னு. அதுல் வந்து இது இல்ல அப்படின்னு சொல்லி போராடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரூஃப் பண்ணிட்டாரு. அப்படிலாம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா, தன்னுடைய அப்பாவுடைய சாவுக்கு வந்து காரணம் அதுல் தான். அதாவது நிகிதாவுடைய அப்பா வந்து இயற்கையா தான் மரணம் அடைஞ்சாரு. ஆனா அந்த சாவுக்கு சம்பந்தமே வந்து அதுல் தான். அவரால தான் எங்க அப்பா இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேஸ குடுத்திருக்காங்க. அதுவும் இவருக்கு வந்து ஒரு மன உளைச்சல குடுக்குது. 3வது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு உச்சகட்டமா ரொம்ப மன உளைச்சலுக்கு தள்ளுச்சு. என்ன அப்படின்னா, அன்நேச்சுரல் ஆ பாலியல் ரீதியான உறவு. அதாவது இயற்கைக்கு மாறான உடல் உறவு. அத வந்து பண்ணி என்ன வந்து ரொம்ப சங்கடப்படுத்தினாரு அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து குடுக்குறாங்க. இதுல ரொம்ப மனசு உடைஞ்சுட்டாரு அந்த மனுஷன். சோ அதையும் வந்து இல்ல அப்படின்னு ப்ரூஃப் பண்றதுக்கு, இப்ப டைவர்ஸ் கேஸ பாப்பாரா? இல்ல இவங்க அடுத்தடுத்து 3, 4 கேஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்களா? இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாரா? அப்படிங்கிற மாரி ஒரு பெரிய சிக்கல்ல இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல கோர்ட்லயே வந்து கேக்குறாராம். அதாவது ஜட்ஜ் முன்னாடி அதுல் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா,
இந்த உலகத்துல ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதியாமா, அவங்க சைட்ல என்னென்ன இருக்குன்னு பாக்குறீங்க, என் சைட்ல என்ன இருக்குன்றத யாராவது கேக்குறீங்களா அப்படின்னு கேக்குறப்ப ஜட்ஜு வந்து சிரிச்சிருக்காங்க. இது வந்து அவரை ரொம்ப மனசளவுல காயப்படுத்தியிருக்கு. ஜட்ஜு வந்து உங்களுக்கே தெரியும், நீதி வழங்கக்கூடிய நீதிபதி 2 பேரும் வந்து புகார் எடுத்துட்டு வருவாங்க. அதுல உண்மை என்ன அப்படிங்கறத ஆராய்ஞ்சு பார்த்து அதன் பிறகு யாரு தரப்புல நீதி இருக்கோ அதை கொடுக்கறதா அவங்களுடைய வேலை. ஆனா ஒருத்தர் மனசு நொடிஞ்சு போய் பேசுறப்ப வந்து சிரிக்கிறதுங்கிறது என்ன மாதிரியான முகாந்திரம் அப்படிங்கறது தெரியல. பட் அந்த ஜட்ஜ் வந்து சிரிச்சிருக்காங்க. அது ரொம்ப மனசை வந்து கஷ்டப்படுத்திருக்கு. நீதிபதி கண்ணு முன்னாடியே நிகிதா வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒண்ணு பணம் கொடு, இல்லைன்னா செத்துடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் ஜட்ஜ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்களா. கோர்ட்ல வந்து நீங்க சினிமாக்கள்ல நிறைய வசனங்கள் பாப்பீங்க. ஏதாவது முன்னுக்கு பின் முரணா பேசிட்டா ஆர்டர் ஆர்டர் ஆர்டர், கோர்ட்ல இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசக்கூடாது, பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சினிமா காட்சிகள் கூட நிறைய வந்திருக்கும். ஆனா இந்த அளவுக்கு வந்து கோர்ட்ல பேசுவாங்களா அப்படிங்கறதே இவருடைய கேஸ்ல தான் தெரியுது. ஓப்பனா சிரிக்கிறாங்க, ஒண்ணு பணம் கொடுல எல்லாம் சாவு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு முன்னாடி பேசுறத ஒரு ஜட்ஜ் உட்காந்துட்டு வேற பாக்குறாங்க. இந்த மாதிரியான பல சம்பவங்களும் இவருக்கு நடந்திருக்கு. சோ தொடர்ந்து ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றது, ஏன்னா 3 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க மொத்தமா வந்து எனக்கு நீ செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பையனை பார்க்கவே விடல. 1 வயசு குழந்தையா இருக்கிறப்ப அவர் பார்த்தாரு. கிட்டத்தட்ட அந்த பையனுக்கு வந்து 4 வயசாச்சு. எப்படி இருப்பான்னு கூட தெரியலங்க அந்த அப்பாவுக்கு. தவிச்சு போய் ஒரு கட்டத்துல வந்து இதுக்கப்புறமும் தனக்கு நீதி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, என்னைக்கு தன்னுடைய முடிவை தானே எடுத்துக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டாரு. சரிங்களா? முடிவு பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட் 2 மந்த்ல என்னென்ன ஒர்க் எல்லாம் அதுக்காக கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத ஷெட்யூல் போட்டு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காரு அந்த மனுஷன் அதுல். அந்த லிஸ்ட் படி ஒவ்வொன்னா செய்யறாரு. அதுக்கப்புறம் 1 மாசம் இருக்கிற டைம்ல வந்து எங்கெங்க பேமெண்ட் எல்லாம் செட்டில் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் பெண்டிங் இருக்கு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் விஷயங்கள்ல என்னென்ன இதெல்லாம் வந்து கணக்கு வந்து சரி பண்ணி வைக்கணும், தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன்னுடைய பணம் வந்து யார் கைக்கு போய் சேரணும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் ப்ராப்பரா பிளான் பண்ணியிருக்கிறாரு. தன்னுடைய முடிவை தானே தேடுவதற்கு முதல் நாள் கூட வந்து பாத்தீங்கன்னா, தன்னுடைய காரை வந்து எங்க பார்க் பண்ணிருக்கேன், அந்த காரோட கீ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஃப்ரிட்ஜ் மேல வச்சிருக்கேன் நானு. தம்பிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி காரை இங்க நிப்பாட்டிருக்கேன், இதான் லொகேஷன் சொல்லிட்டு லொகேஷன் அனுப்பிட்டாரு. அதுக்கு பிறகு கீயை வந்து ஃப்ரிட்ஜ் மேல வச்சிருக்கேன் அப்படிங்கிற டீடைல வந்து சொல்லிட்டாரு. சோ தம்பி இந்த காரை வந்து நீ எடுத்துடு அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய பணம், செட்டில்மெண்ட், இதுக்கு முடிக்க வேண்டிய எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எல்லா செட்டில்மெண்ட்டையும் முடிச்ச பிறகு அந்த முடிவை எடுக்கக்கூடிய அந்த நாள்ல 90 நிமிஷத்துக்கு வந்து ஒரு வீடியோ வந்து பேசி சோசியல் மீடியால போடுறாரு. என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்னா, எப்ப கல்யாணம் ஆச்சு, என்னென்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு, மெயின் வில்லன்கள் யாரு, மாமியாரு, அதன் பிறகு மனைவியுடைய தம்பி, முக்கியமா மாமா, 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பணம் பிடுங்கு பிடுங்குன்னு பிடுங்கி என்ன நிம்மதியை குலைச்சிட்டானுங்க, எங்களை நிம்மதியா வாழவே விடல. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்டு நிகிதா என்னோட லைஃப்ல அப்ளை பண்ணாலே தவிர என்ன மனுஷனா கூட மதிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு ஒவ்வொரு கேஸ் வந்து போடுறப்ப அதை வந்து ப்ரூஃப் பண்றதுக்குன்னே போராடி போராடி தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அவரை வந்து முடிவு எடுத்துக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவுத்துல ஜஸ்டிஸ் இஸ் டியூ அப்படின்னு எழுதி வச்சிருந்தாரு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெக்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு ஆம்பளை வந்து கோர்ட்டுக்கு போய் தன்னை வந்து தன்கிட்ட நீதி இருக்குன்னு ப்ரூஃப் பண்றதுக்கு தன்னோட உயிரை கொடுக்கறது தான் வந்து இந்தியாவுல நடக்கும் அப்படின்னா நம்ம எல்லாருமே அதுக்காக வெக்கப்படணும். இதை வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கூட தெரியல. இதுவே ஒரு பெண் வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்திருந்தாங்களோ, இல்ல வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்களோ, என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. உடனே வந்து மாப்பிள்ளை மேல தப்பு இருக்கோ இல்லையோ கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல ஜட்டியோட உட்கார வச்சுக்க மாட்டாங்க. ஆனா அதுவே வந்து ஒரு பெண் தரப்புல இவ்வளவு வழக்குகளை போட முடியும். ஆனா வந்து இந்த நீதிமன்றமும் நீதிபதிகளும் பார்த்து சிரிப்பாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. ஏன் இவ்வளவு எமோஷனலா பேசுறேன் அப்படின்னா, ஒரு உயிர் போயிருக்குங்க. அந்த மனுஷனை பாக்குறதுக்கு அவ்வளவு அப்பாவியா இருக்கிறாரு. எல்லா எவிடன்ஸையும் கொடுத்திருக்கிறாரு. சும்மா ஏதோ சிம்பதிக்காக இது வந்து உடனே பாவமா இருக்குங்கிறதுக்காலாம் கிடையாது. ஒவ்வொரு எவிடன்ஸும் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. எவ்வளவு பணம் கொடுத்தேன், என்னென்னத்துக்கெல்லாம் நான் கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்து என்ன பேசுனாங்க, அந்த ஜட்ஜி இப்படி சொன்னாங்க, அதுக்கு எல்லாரும் கேட்டாங்க, சிரிச்சாங்க, அத்தனையுமே வந்து அந்த மனுஷன் வந்து எவிடன்ஸா ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. இதுக்கு மேல வந்து என்ன ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் இருக்கு. அதுல ஃபைனலா அந்த 90 நிமிஷ வீடியோல யார் யார் காரணம், என்னென்னலாம் பண்ணாங்க, எல்லாத்தையுமே டீடைல்டா சொல்லிட்டு தன்னுடைய இறப்புக்கு பிறகு தன்னுடைய உடலை எரித்து அந்த அஸ்திய தயவு செய்து வந்து ஏதோ நதிக்கரையில போய் கரைச்சிடாதீங்க. ஜா ஜான்பூர் நீதிமன்றம் இருக்கு தெரியுமா பீகார்ல, அந்த நீதிமன்றத்துடைய சாக்கடையில போய் கரைச்சிடுங்க. அதுதான் வந்து அங்க பினிஷிங் பாயிண்ட்.
அந்த சாக்கடையில கரைச்சிடுங்க. அப்பயாவது ஏதாவது நீதி கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப வேதனையா வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. அதன் பிறகு 28 பக்கத்துல வந்து அந்த கடிதம், தன்னுடைய முடிவுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கடிதம் வாயிலாகவும் எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் 4 பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா அவர் கைப்பட எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாத்தையுமே வந்து உட்கார்ந்து அழகா டைப் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து 28 பக்கத்துக்கு அந்த நோட்டு கடிதம் அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கத்துல வச்சிருக்கிறாரு. ஸோ ஜஸ்டிஸ் இஸ் டியூ அப்படிங்கிறத செவுத்துல எழுதியாச்சு. ஸோ பண்ண வேண்டிய எல்லா விதமான செட்டில்மெண்ட்டையும் பண்ணியாச்சு. 90 நிமிஷம் வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பியாச்சு. அந்த கடிதத்தை 28 பக்கத்துக்கு எடுத்து அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சாச்சு. ஃபைனலா இன்னொரு விஷயமும் பண்ணிருக்கிறாரு. எக்ஸ் தளத்துல வந்து இங்க யாருக்கும் டேக் பண்ணலங்க அவரு. எலன் மஸ்க் இருக்காருல்ல, அவருக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் வந்து அமெரிக்க அங்க அவருக்கு வந்து எக்ஸ் தளத்துல வந்து டேக் பண்ணியிருக்காரு. இந்த உலகத்துல ஆணுக்கு நீதி வந்து இந்த லட்சணத்துலதான் இருக்கு. தயவு செய்து இதெல்லாம் உங்களுடைய கண் பார்வைக்கு வரும்போது அது இந்தியாவுல வந்து அரசியலமைப்பு சட்டத்துல மாற்றங்கள் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும்னு ஒரு விஷயத்த வந்து எல்லாரையுமே டேக் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த விஷயம் அதன் பிறகுதான் யாரா அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்து அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகி அதன் பிறகு அந்த 28 பக்கத்துல என்ன எழுதியிருந்தாரோ அந்த விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகி எல்லாமே வந்து வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ ஒரு ஆணுடைய தரப்புல இருக்கக்கூடிய நியாயம் வந்து அவருடைய இறப்புக்கு பிறகுதான் வெளிவரணுமா அப்படிங்கறது இப்ப மிகப்பெரிய கேள்வி. இந்த ஒரு விஷயத்த வந்து நடந்ததுக்கு பிறகு சோசியல் மீடியால பயங்கரமான ஆதரவுகள். அதுல் சுபாஷிற்கு நீதி கிடைக்கணும், தாமதமான அந்த நீதி வந்து நிச்சயம் அவருக்கு அநீதிதான், ஆனா அதுவாது அவருடைய இறப்புக்கு வந்து ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு உலக அளவில் வந்து எல்லாருமே வந்து பேசுனாங்க. இதுல வந்து ஆண்கள் நிறைய பேர் அப்பதான் தங்களுடைய பாதிப்பை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. நிறைய வீடியோக்கள் நானும் பார்க்க முடிஞ்சது சோசியல் மீடியால. என்னன்னா மனைவிகளால பாதிக்கப்பட்ட ஆண்கள் தங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு வந்து துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க, எங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான பல கருத்துக்களோட வந்து அவங்களும் வீடியோக்கள் வந்து பதிவு பண்ணதையும் சோசியல் மீடியாக்கள்ல பார்க்க முடிஞ்சது. பாலிவுட் நடிகை கங்கனா ரனாவத் கூட ஒரு விஷயத்த வந்து சொல்லி சர்ச்சையில மாட்டுனாங்க. என்னன்னா, ஏன்னா இந்த விஷயம் நேஷனல் லெவல்ல தெரிஞ்சிடுச்சுல்ல. சோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா அத்துலுக்கு நடந்தது அநியாயம் தான், ஆனா 99% இந்த மாதிரியான கொடுமையான விஷயங்கள்ல ஆண்கள் தான் குற்றவாளியா இருக்கிறாங்க. 1% மாதிரியான அத்துல் சுபாஷுக்கு நடந்தது மாதிரி விஷயம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி செம மாத்து வந்து வாங்குறாங்க. ஏன்னா ஒருத்தர் சாவுக்கு நீங்க கண்டோலன்ஸ் தெரிவிக்கல, இல்ல அவருக்கு நியாயம் கொடுக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல. அந்த இடத்துல வந்து உங்களுடைய கருத்துன்ற பேர்ல ஏதோ ஒண்ணு உளறி வைப்பீங்க, அதெல்லாம் வந்து நாங்க ஏத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு வன்மம், அப்புறம் என்ன சொல்றது, கண்டனங்கள் வந்து தெரிவிக்கப்பட்டது கங்கனா ரனாவத் பேசின பேச்சுக்கு. ஸோ ஃபைனலா இப்ப அதுல் சுபாஷ் இந்த உலகத்துல உயிரோட இல்ல. அவருடைய தம்பி வந்து வழக்கு பதிவு போட்டிருக்காரு. யார் யார் மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல் சுபாஷுடைய மனைவி நிக்கிதா மேல, அவங்களுடைய அம்மா மேல, அதான் மாமியார் அவங்க, அதன் பிறகு அவருடைய தம்பி, அதன் பிறகு அவருடைய மாமா, வழக்கை விசாரித்த நீதிபதி அவங்க மேல, ஏன்னா சிரிச்சு புண்படுத்துனாங்கல்ல அவங்க மேல, எல்லார் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னும் யாரையும் வந்து பாத்தீங்கன்னா குற்றத்தைக்கு வந்து காரணமா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கைது செய்யப்படல. எஃப்ஐஆர் மட்டும் பதிவு பண்ணிருக்கு. அதன் பிறகு நிக்கிதாவுடைய ஃபேமிலி அப்ரோச் பண்ணி அதுலுடைய இந்த மரணத்திற்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டது. அவரு வந்து அதுக்கு என்ன பண்றது, வருத்தம் தான். ஆனா அவர் சொன்ன எந்த குற்றச்சாட்டுக்கும் எங்க சைட்ல வந்து உண்மை கிடையாது. ஏன்னா சும்மா ஏதோ சொல்லி விட்டு போயிட்டாரு. எங்களுடைய சைட்ல இருக்கக்கூடிய நியாயம் தரப்பு எல்லாத்தையும் வந்து நாங்க கூடிய சீக்கிரம் வந்து நாங்க உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இறுதியாக இந்த ஒரு விஷயத்துல நான் என்ன ஒரு விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாமதமான நீதி வந்து கண்டிப்பாக அநீதி தான். அது எவ்வளவு லேட்டா கிடைச்சாலும், நமக்கு சாதகமா கிடைச்சாலுமே அது வந்து தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இங்க ஜஸ்டிஸ் இஸ் டியூ அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து எவ்வளவு நெருடலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆனா என்ன கொடுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நார்த்ல பீகார்ல நடந்த ஒருத்தருக்கு நடந்த விஷயம் அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டுல பல பேருக்கு இதை பத்தின ஒரு புரிதல் இல்லை, பெருசா தெரிஞ்சுக்கவும் இல்லை. ஏதோ டக்கு டக்குன்னு கடந்து போயிட்டாங்க. ரொம்ப வருத்தமான வேதனையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, தனுஷ் நயன்தாரா விஷயத்துல வந்து நயன்தாரா நேத்து பாலிவுட்ல வந்து கொடுத்த பேட்டியில இருந்து அவங்கள ட்ரால் பண்ணி போடக்கூடிய அளவிற்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டை போய் யார்ட்டையுமே சேர்க்கல. ஒரு மனுஷன் வந்து எப்படியாவது எனக்கு நீதி வாங்கி கொடுங்கடா, நான் செத்த பிறகாது அப்படின்னு மன்றாடி கேட்டுட்டு போயிருக்கான். ஆனா அதை கூட வந்து இங்க பண்றதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை. ஏன்னா கண்டென்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல. அதனால எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு போயிடுறாங்க. இந்த வீடியோவை பாதிக்கப்பட்டு தன்னுடைய உயிரையும் தனக்கான நீதி வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்து உயிரிழந்த அதுல் சுபாஷிற்காக இந்த இடத்துல ஒரு பெண்ணாக நான் வந்து
பேசணும் அப்படின்னு நினைச்சதுனால தான் இந்த வீடியோ வந்து போட்டேன். கண்டிப்பா உங்கள் அன்பு வந்து உங்க குழந்தை மேல நீங்க எவ்வளவு தூரம் அன்பு வச்சிருந்தீங்க, அந்த குழந்தைய பார்க்கணும்னு எவ்வளவு ஏங்கியிருந்தீங்க அப்படின்றது உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகள்லயும் நல்லாவே தெரிஞ்சது அதுல். கண்டிப்பா உங்களுடைய குழந்தை நீங்க நினைச்ச மாதிரியே வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அவனுக்கு அமையணும். அது வந்து நிச்சயம் அதற்கான பாசிபிலிட்டிஸ் நடக்கும். உங்களுடைய மரணத்திற்கு காரணமானவர்கள் அத்தனை பேரும் தண்டிக்கப்படுவார்கள். நீங்கள் எதிர்பார்த்த அந்த நீதி உங்களுக்கு கிடைக்க வேண்டும். கண்டிப்பா வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய மரணம் கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட தான் இந்த எபிசோட வந்து நான் நிறைவு செய்றேன். நிச்சயமா அதுலுக்கான நியாயம் விரைவில் கிடைக்கும். அதையும் வந்து நம்ம வீடியோவா ரிலீஸ் பண்ணி அது கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை ஆர்ஜே ரோஹினி டாக்ஸ்ல வேற ஒரு எபிசோட்ல மீட் பண்றேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ரோஹினி. மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.